வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நம்ம இது வரைக்கும் மகாபாரதம், ராமாயணம் இது மாதிரி கதைகளை கேட்டிருப்போம். இப்போ புறநானூரில் சில நல்ல கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. புறநானூறு அப்படின்னா வெளியில் நடக்கிற விஷயங்கள், கதைகள். அகநானூறு அப்படின்னா மனதுக்குள் ஏற்படுற மாற்றங்கள், காதல், போராட்டம், இதை பற்றி தான் அகநானூறு. நம்ம நிறைய கதைகளை சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம். அதியமானும் ஔவையாரும் நண்பர்கள், பாரியும் கபிலனும் நண்பர்கள், முல்லைக்கு தேர் கொடுத்தது பாரி, இதெல்லாம் படித்ததோடு சரி. ஆனால் எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு மன்னர்கள் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சேனல் தெரியாத ரகசியங்களை தெரிஞ்சுக்க வச்சுக்கிறது தான். இப்போ கிட்டத்தட்ட என்னுடைய நண்பர்களாக உறவுகளாக 3000 பேர்கிட்ட நெருங்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு நிறைய தெரியாத ரகசியம் தானே சொல்லணும். அப்போ நம்ம ஒவ்வொரு கதையாக பார்க்கலாம். இந்த நெல்லிக்காயை இந்த மன்னர் எதுக்காக ஔவைக்கு கொடுத்தார்? இந்த நெல்லிக்காயில் என்ன இருக்குது? சாதாரண நெல்லிக்காய் கொடுத்ததுக்கு இவரை ஒரு வள்ளல்னு சொல்கிறாங்களே, ஏன்? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு சாகாத வரம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை உங்கள் கையில் யாராவது கொடுத்தா என்ன செய்வீங்க? நிச்சயமாக முதல்ல நம்ம சாப்பிட்டு உயிர் வாழணும்னு நினைப்போம். ஏன்னா நீண்ட நாள் உயிர் வாழறது அவ்வளோ பிடிச்ச விஷயம் எல்லாருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு ரகசியம் மாத்திரம் உங்களுக்கு தெரியாது. நிச்சயமாகவே நம்ம நீண்ட நாள் உயிர் வாழணும் அப்படின்றது உண்மையான விஷயம், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நம்ம உயிர் வாழறதுக்கு நம்ம கூட பிடிச்சவங்க உயிரோடு இருக்கணுங்க. அவங்க இல்லாமல் உயிர் வாழறது வீண் தானே. யோசிச்சு பாருங்கள். நமக்கு பிடிச்சவங்கெல்லாம் இல்லாமல் நம்ம 100 வருஷம் வாழ்ந்தால் கூட வீண்தாங்க. வாழ்ந்தால் நமக்கு ரொம்ப விருப்பமானவங்களோட சில காலம் வாழ்ந்தால் கூட போதுங்க. இந்த அரசர் அப்படி ஒரு பழம் கிடச்சி அதை எதுக்காக ஔவைக்கு கொடுத்தார்? இந்த குணம் நமக்கு வருமா? நிச்சயமாக வர வாய்ப்பே கிடையாது. அப்போ இவர் வள்ளல் தானே. சரி, அப்படி என்ன பழம்தான் கொடுத்தாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நட்பு அப்படின்றது யார்கிட்ட வேணும்னாலும் வரலாம். இவர் கம்பீரமான மிக பெரிய ஒரு அழகான அரசர். இவர் எதுக்கு இந்த ஔவை பாட்டிக்கிட்ட நட்பாக இருந்தார்? ஔவை பாட்டி அப்படின்னதுமே ஔவைன்னா நீங்கள் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட நம்மளுடைய வரலாற்றில் 9 ஔவையார்கள் சங்க காலத்துலேருந்து அதுக்கப்புறம் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. ஔவைன்னா 50 வயசு பெண்மணி அப்படின்னு அர்த்தம். புலமை மிக்கவங்க இவங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க. தமிழ் அப்படின்றது அருவி, கடல், பொக்கிஷம். இன்றைக்கி வரைக்கும் அந்த தமிழில் இல்லாத விஷயங்களே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாத ரகசியம். அதாவது தமிழில் எல்லாமே சித்தர்கள்லேருந்து, முனிவர்கள்லேருந்து, ஞானிங்கள்லேருந்து, ஔவை, திருவள்ளுவர் எல்லாருமே தமிழில் சொல்லியிருக்கிற அத்தனை வார்த்தைகள் தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லா மூலையிலேயும் எதிரொலிச்சிக்கிச்சே இருக்குது. அது முதல்ல நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். நடக்க போகிறத சொல்கிறாங்க, நடந்து முடித்ததை சொல்கிறாங்க, இனி நடக்க போகிறது, இனி உருவாக்க போகிறது எல்லாமே நம்ம தமிழ் புராணங்களிலையும் புலமைகளிலையும் சித்தர்கள் எழுதி வச்சதுலேயும் இருக்குது. இந்த ஔவையார் சிறந்த பாடல்களை பாடக்கூடியவர். தமிழில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. ஒரு மன்னரை உயர்த்தி பாட வச்சு அவரை சிறப்பாக இருக்கவும் முடியும். அதே பாடலால் சாபம் கொடுக்கவும் முடியும். அதே பாடலால் அவங்கள காலம் கடந்து அழ வைக்கவும் முடியும். இந்த தமிழுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. தமிழில் ஒருத்தரை கொல்லவும் முடியும்.
தமிழில் பேசியே ஒருத்தரை கொல்ல வைக்கவும் முடியும். ஒரே வார்த்தை 1000 விஷயங்களை கற்றுக் கொடுக்க வைக்கும். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இம் அப்படின்ற வார்த்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு பாருங்கள். நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா அப்படின்னுவோம், ஒத்துக்கல அப்படின்னுவோம். இப்படி நம்ம அந்த வார்த்தையிலே விளையாட முடியுங்க. இந்த ஔவையாருக்கும் அதியமானுக்கும் எப்படி நட்பு வந்தது? இவர் சாதாரண வீரன் கிடையாது, அதி வீரன். இவர் எந்த போருக்கு போனாலும் வெற்றியோடு தான் திரும்பி வருவார். அந்த வெற்றி அடைஞ்ச அப்புறம் அதுக்காக கர்வத்தோடு இருக்க மாட்டார். நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம், இனி நமக்கு சாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது, அந்த நினைப்பெல்லாம் இவருக்கு கிடையாது. அடுத்தது புலவர்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட விவாதம் செய்வாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க, நிறைய கேள்விகளை கேட்டு அவங்களுடைய அறிவாற்றலை வளர்த்துப்பாங்க. உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யோசிச்சுக்கிட்டே இரு, அப்புறம் என்ன செய்யலாம், மூளையை சும்மா விடாத. ஏன்னா இந்த யோசிக்கிற ஆற்றல் உங்களை மிக பெரிய ஒரு தொழிலதிபராக உங்களை உருவாக்கிடும். அடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, அந்த மூளைக்கு பதில் சொல்ல தெரியும். நிறைய பேர் அடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாலே தோல்வி தொடங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த அரசர்கள் தங்களுடைய அறிவாற்றலையும் திறமையும் வளர்த்துக்கிறதுக்கு இந்த முறை தான் அவங்களுக்கு ரொம்ப பயன்பட்டுச்சு. புலவர்கள்கிட்ட பேசுறது, ஏதாவது ஒரு கான்செப்டை கொடுத்து அதை பற்றி விவாதம் செய்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிச்ச விஷயம். இந்த ஔவையாரும் அப்படி தான் இந்த நாட்டுக்கு வந்தாங்க. இந்த அதியமான் தகடூரை தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார். தகடூர் எங்கே இருக்குங்க? நம்ம தர்மபுரி தாங்க தகடூர். அந்த பகுதி தான் அந்த காலத்தில் அதியமான் ஆட்சி செஞ்ச இடம். அந்த இடத்த அவர் ஆட்சி செய்யும்போது இந்த ஔவையார் அதியமானை பார்க்க வராங்க. அவங்க சாதாரணமாக பாட்டு பாடிட்டு போகிறதுக்கு தான் வந்தாங்க. அவங்க பாடின விதத்தை கேட்டதுமே, நான் சொன்ன மாதிரி நான் 9 ஔவையார் சொன்னேன்ல, அதில் ஒருத்தர் தான் இவங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஔவையார் வாழ்ந்திருப்பாங்க. நம்ம முருகன் கிட்ட பாட்டு பாடினவங்க ஒரு ஔவையார், இந்த அதியமானுக்கு ஒரு ஔவையார், நம்ம இன்றைக்கி படிக்கிறதுக்கு ஒரு ஔவையார். இவங்க அதியமானை பார்த்துட்டு தமிழில் ஏதோ ஒரு புகழ்ச்சியாக ஒரு பாட்டெல்லாம் பாடுறாங்க. அதியமானுக்கு அந்த வார்த்தை விளையாட்டு அவ்வளோ பிடிச்சி போச்சு. ஔவையே, நீங்கள் எதுக்காக வேறு நாட்டுக்கு போகிறீங்க? இங்கேயே கொஞ்சம் காலம் என்னுடைய நண்பராக நீங்கள் இருக்கலாமே அப்படின்னு அவர் சொன்னார். உடனே அந்த அம்மா, தாராளமாக இருக்கேன்ப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன வேணுமோ கேளு. அந்த முதியவர்களை மதித்தது தான் இந்த அரசர்கள் செஞ்ச பெரிய சாதனை. என்ன வேணுமோ கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அரசர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்க. அவருக்கு அந்த ஔவையோட நேரத்தை செலவு பண்ணுறது அவ்வளோ பிடிச்ச விஷயம். ஏன்னா அறிவாற்றல் வளர்க்குறதுக்கு அவங்களுடைய ஒரு வார்த்தையும் அவருக்கு தேவைப்படுது. இவங்க நட்பாக அந்த அரண்மனையிலே தங்கிட்டாங்க. கொஞ்ச காலம் ஆச்சு. காட்டிலேருந்து சில மகரிஷிகள்லாம் ஒரு அபூர்வமான ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வராங்க. இது என்ன அபூர்வமான பழம் அப்படின்னா நெல்லிக்கனி. சாதாரண நெல்லிக்காய் இல்லைங்க, கரும் நெல்லி. கரும் நெல்லின்னா என்னன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நெல்லிக்காய் சாகாத வரம் கொடுக்கக்கூடிய நெல்லிக்காய். இது எங்கே விளையும்னா மலைகள் மேலே உச்சியில், அதாவது பாறைகளுக்கு மேலே தான் இந்த கனி காய்க்கும். இந்த கனி மிக பெரியதாக இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் காய்க்கும். அதை நம்முடைய அரசருக்கு கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கனியை கொண்டு அரசர்கிட்ட கொடுத்து, எங்களெல்லாம் ஆட்சி பண்ணுற நீங்கள் நீண்ட நாள் வாழணும், நீங்கள் நல்ல அரசர், நல்லா போர் பண்ணுறீங்க, நீங்கள் இதை சாப்பிட்டு இன்னும் நிறைய சாதனைகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவங்க அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டே பார்க்குறார்.
நாம் இதை சாப்பிட்றத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 100 வருஷம் வாழ்ந்தால் இந்த நாட்டை மட்டும்தான் ஆட்சி செஞ்சுட்டு போயிருப்பேன். ஆனால் இந்த ஔவையோட தமிழ் பற்று மேலே இருக்கிற ஒரு பாசத்தினால இதை ஔவைக்கு கொடுத்தோம்னா இன்னும் நீண்ட நாள் வாழ்ந்து அவங்க இன்னும் நிறைய தமிழ் கருத்துக்களையும் நீதிகளையும் தமிழுக்காக இன்னும் அவங்க சொல்ல போகிற நிறைய விஷயங்கள் 1000 வருஷம் கடந்து இந்த உலகத்தை அந்த தமிழ் ஆட்சி செய்யும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு யார்கிட்டேயுமே சொல்லாமல் இந்த ஔவை வந்தது கூப்பிட்டு அந்த ஔவையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட அந்த பழத்தை கொடுத்து, ஔவையே இந்த பழத்தை சாப்பிடுங்க. அவங்க அரசர் கொடுத்தாருன்னு சொன்னதுமே இது என்னப்பா ஏது அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம சாப்பிட்டு முடித்த அப்புறம்தான் இந்த அரசர் உண்மையை சொல்கிறார். நீங்கள் சாப்பிட்டது சாதாரண பழம் கிடையாதும்மா, நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய பழம், நீங்கள் நிறைய ஆண்டு வாழணும் அப்படின்னு சொன்னதுமே ஔவையார் கண் கலங்கி அழுதே போயிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு பழம் கிடைச்சோம், நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒருத்தன் கொடுத்தான்னா அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு புறநானூரில் 99வது அதாவது 91வது ஒரு பாடல், நீலமணி மிடற்று ஒருவன் போல மின்னுக பெருமை நீயே. இதோட அர்த்தம் என்னன்னா, உலகத்தில் விஷத்தை குடித்து அந்த சிவபெருமானை போல நீ உன்னுடைய நன்மையை யோசிக்காமல் தமிழுக்காக கிடைச்ச இந்த அரிய கனியை எனக்கு கொடுத்துட்ட. உலகத்தில் நான் கூட மறைஞ்சு போகலாம், ஆனால் உன்னுடைய இந்த செயல் கண்டிப்பாக எல்லார் மனசுலேயும் நின்று போகும். நிஜமாவேங்க உலகம் இருக்கிற வரைக்கும் புகழோடு வாழணும் அப்படின்னு அந்த அம்மா வாழ்த்துறாங்க. ஆனால் அவங்க வாழ்த்துனது பொய்க்கில் பார்த்தீங்களா? இன்றைக்கி உலகம் இருக்கிற வரைக்கும் அதே மாதிரினா இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் தெரியும். இந்த தியாகந்தாங்க இன்றைக்கி வரைக்கும் அவரை நம்ம மனசில் நினைக்க வைக்குது. இந்த நட்பு எவ்வளோ பெரிய நட்பு! நட்புன்னா சாதாரணமாக பேசுகிறதோ சிரிக்கிறதோ விளையாடுறதோ கிடையாதுங்க. உண்மையான நட்பு தன்னுடைய நண்பர்கிட்ட என்ன திறமை இருந்தாலும் அதை போராடி வெளிக்கொண்டு வந்து அவனை வாழ வைக்கணும். அது உண்மையான நட்பு. இந்த புலவர்கிட்ட அவர் வச்சுருந்த உண்மையான நட்பு அந்த தமிழுக்காக, அந்த தமிழுக்காக அந்த உயிர் வாழக்கூடிய பழத்தை அலட்சியமாக தூக்கி கொடுத்துட்டாரு. இது உண்மையிலே வல்லனுக்கு சமந்தான? யாருக்கு இந்த மனசு வரும்? கண்டிப்பாக யாராலையும் இதை செய்ய முடியாது. இவர் செஞ்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஔவை பாடிய அத்தனை பாடல்களும் அவங்க செஞ்ச ஒரு விஷயங்களும் நமக்கு சொன்ன அறிவுரைகளும் ஆத்திச்சூடியாவோ இல்லை நீதி கதைகளாகவோ நீதி விஷயங்களாகவோ நம்ம மனசில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குங்க. நட்புன்னா நம்ம இப்போல்லாம் நினச்சிக்கிறோம் நல்லா சந்தோஷமாக ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது, ஜாலியாக இருக்கிறது, சிரிக்கிறது, விளையாடுறது. ஆனால் அந்த நண்பனுக்கு உயிருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதுக்கப்புறம் அந்த நண்பன் வீட்டில் இருக்கிற அவனுடைய மனைவியோ குழந்தையோ என்ன பண்ணுறாங்க, உயிரோடு இருக்காங்களா இல்லையா, இதை எதையுமே பார்க்காம அந்த வீடு இருக்கிற விலாசத்தையே மறந்து போகிற காலம் இது. இந்த இடத்துல ஒரு அரசர் எவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்காரு பாருங்க. நட்பு மேலேயே ஒரு தனி மரியாதை வருது. நான் இதுக்கப்புறம் சொல்ல போகிற கதையெல்லாம் இந்த நட்பு சம்பந்தப்பட்டது தான். கிட்டத்தட்ட புறநானூரில் நிறைய நட்பு. பாரிக்கும் கபிலனுக்கும் எந்த விதத்தில் நட்பு, அதியமானுக்கும் ஔவைக்கும் எந்த விதத்தில் நட்பு. ஆனால் நம்ம காலத்தில் இப்படி ஒரு நட்பு பார்க்குறது ரொம்ப கஷ்டங்க. நண்பனுக்காக எதையும் செய்ய துணியறது தாங்க நட்பு. அம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயம், கணவன் மனைவி புரிஞ்சிக்காத விஷயம், எதை வேணாலும் விவாதிக்கலாம். உயிர் நண்பன் அதை தன்னுடைய உயிர் போனாலும் வெளியே சொல்ல மாட்டான். அத்தனை அந்த நட்புக்கு அத்தனை சக்தி இருக்குது. இந்த அரசர் அந்த ஒரே நிமிஷத்தில் எவ்வளோ உயரத்துக்கு போயிட்டார் பாருங்க. இந்த பாட்டி இறக்க போகிறவங்க தானே, இவங்க வாழ்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கல.
ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயம் இந்த நாட்டுக்கு தேவை அப்படின்னு நினச்சதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் ஔவை அப்படின்னும் போதே நமக்கு ஒரு தனி மரியாதை வருதுங்க. இந்த நட்புன்னும் போது அதுக்கு மேலே ஒரு மரியாதை வருது. நிச்சயமாக இது மாதிரி கதைகளாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.